நமக்கு தெரிஞ்சு 2 கண் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா இது 2ம் சேர்த்து ஒரே கண்ணா தான் நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ இதை என்ன சொல்லுவோம்னா, உடலுக்கு சம்பந்தப்பட்ட பௌதீக கண். சோ இந்த கண்ணுனால தான் நாம உலகத்தை பார்க்க முடியும். பௌதீக கண்ணால நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும். சோ அது வந்து திருப்பி நம்ம பார்க்கணும்னு நினைச்சா இந்த கண்கள் 2ம் மூடுனா நம்ம மனசால திருப்பி அந்த விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். நாம வந்து கடவுள் கிட்ட போகும்போது கூட இந்த 2 கண்ணை மூடிட்டு நம்ம மனோ கண்ணால நம்ம வந்து சாமிய வந்து நினைப்போம். நம்மை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நம் முன் ஜென்மங்களை நாம பார்க்கலாம். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம இந்த கண்களை மூடணும். நம்ம மூச்சை கவனிக்கணும். இந்த மனோ கண்ணை கூட நாம சைலண்ட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். 108 நாட்கள் 108 கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து 4 வகையான கண்கள். சோ நமக்கு தெரிஞ்சு 2 கண் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா இது 2ம் சேர்த்து ஒரே கண்ணா தான் நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ இதை என்ன சொல்லுவோம்னா, உடலுக்கு சம்பந்தப்பட்ட பௌதீக கண். சோ இந்த கண்ணுனாலதான் நாம உலகத்தை பார்க்க முடியும். சோ இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த பார்வை நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விப்கயார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரெயின்போல இருக்கிற கலர்ஸ், அந்த கலர்ஸ் மட்டும்தான் இந்த கண்களால நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த விப்கயார்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த 7 கலருக்கு 7 வண்ணங்கள் சம்பந்தப்பட்ட கலர்ஸ் மட்டும்தான் நம்மள பார்க்க முடியும். இந்த 7 கலர்ஸ் ஒண்ணு ஆனா வெள்ளை வருது. வெப்கயாரே விழலைன்னா அது கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக், ஒயிட் மத்த இந்த கலர்ஸ் நம்மளால பார்க்க முடியாது இந்த கண்கள்னால. சோ நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களும் எதை மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒண்ணு பார்க்கணும். அப்ப அவ்வளவு அழகான பூவு, அழகான மனிதர்கள், இவ்வளவு அழகான இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சோ அதுக்கு அடுத்தது வந்து 2வது கண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகண், மைண்ட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மனோகண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பௌதிக கண்ணால நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும். சோ அது வந்து திருப்பி நம்ம பார்க்கணும்னு நினைச்சா இந்த கண்கள் 2ம் மூடுனா நம்ம மனசால திருப்பி அந்த விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? திருப்பி நம்ம அதை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌதிக கண்ணை வந்து மூடுனா நம்ம அதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரலாம். இந்த 2 கண்ணு மூடுனா நம்ம மனசு என்றது செயல்படும். அதனாலதான் நம்ம கண்ணு மூடின உடனே நமக்கு நிறைய எண்ணங்கள் எங்க இருந்து வருதுன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தது, நம்ம சேர்த்து வச்ச நம்ம மனசுல பதிவு பண்ண எல்லா விஷயங்களுமே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சினிமா போல வந்துட்டே இருக்கும். நாம வந்து கடவுள் கிட்ட போகும்போது கூட இந்த 2 கண்ணை மூடிட்டு நம்ம மனோ கண்ணால நம்ம வந்து சாமிய வந்து நினைப்போம். இந்த கண்ணு மூடுனா மட்டும்தான் அந்த மனோ கண்ணுன்றது நமக்கு ஆக்டிவேட் ஆகும். 2மே சாத்தியம் எல்லா மனிதர்களுக்குமே. சாதாரணமான மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த 2 கண்ணுமே ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஒரு குருடன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பா இந்த உலகம் எல்லாம் இருட்டாதான் தெரியும். எப்போ நம்ம ஒரு குருடனை பார்ப்போமோ அப்போதான் நமக்கு இதனோட அருமை வந்து நமக்கு தெரியும். இப்ப எவ்வளவு அழகான உலகத்தை நம்மளால பார்க்க முடியறது, நமக்கு ஒரு வெளிச்சம் என்றது தெரியறது இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்வை பத்தின, நம்ம இந்த பௌதிக கண்ணு பத்தின அந்த
இது வந்து நம்மளால உணர முடியும். அடுத்த கண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வீக கண் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா அது யாருமே ஆக்டிவேட் பண்ணிக்க மாட்டாங்க. அது எப்போ ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எப்போ இந்த பௌதிக கண்ணு ஆனா இந்த 2 கண்ணையும் அண்ட் மனோ கண்ணு அப்படின்றதும் நாம மூடுனா மட்டும்தான் இந்த தெய்வீக கண்ணு வந்து நமக்கு திறக்கும். நம்ம மனசுல ஓடுற அந்த எண்ணங்கள் எல்லாம் கூட நிறுத்தணும். எந்த விதமான பொருளை பத்தியோ, உருவத்தை பத்தியோ, நாமத்தை பத்தியோ, விஷயத்தை பத்தியோ நமக்கு அந்த மனசுல எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நமக்கு தெய்வீக கண்ணுன்றது திறக்கும். சுதர்சன சக்கரா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சு அப்படின்றது என்னன்னா ஒரு உயர்ந்த அப்படின்னு ஒரு விஷயம். சோ தர்ஷனானா ஒரு உயர்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய சக்கரான ஒரு இடம். அதுதான் இந்த ஆக்னா சக்ரா. சோ அந்த சக்கரா நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் அது வந்து சுதர்சன சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு சிவனுக்கு மட்டும்தான் 3ஆம் கண் அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னு அப்படின்னு நினைப்போம். ஆனா எல்லாருக்குமே இருக்காது. நம்ம பார்த்தோம்னா நாஸ்ட்ரோடாமஸ் அப்படின்றவர் வந்து ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு அவரால் எப்படி எழுத முடியும்னா அந்த 3ஆம் கண்ணால அவரு பார்த்து எழுதியிருக்காரு. அதே போல வீர பிரம்மேந்திர சுவாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து காலச்சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதி முன்காலத்துல என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் எப்பவோ அவரு எழுதி வச்சிருக்காரு. அவருக்கும் அந்த சுதர்சன சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம். தமிழ்நாட்டில் கல்வி, அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அரிய வாய்ப்பு. முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம், சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என 3ம் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள். என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும். நடைபெறும் நாள் 7/6/2025 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. 2 நாட்கள் தியான திருவிழா. நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம், கன்னியாகுமரி. அனுமதி இலவசம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9488868260 94436941839 90922239498. ராமாயணம் எழுதினா வால்மீகி. அவரும் கூட ராமாயணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரு எழுதி வச்சிட்டாரு ராமாயணத்தை. 3ஆம் கண் ஆக்டிவேட் பண்ணி, சோ அந்த சுதர்சன சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமா அவங்க பார்த்து எழுதியிருக்காங்க. இது மாதிரி சொல்லிட்டே போனா எத்தனையோ பேரை நாம சொல்லலாம். மகாபாரதம் நடக்கும் போது அந்த கிருஷ்ணர் வந்து அந்த குருக்ஷேத்ரா போர்ல அவர் கீதை சொல்லும் போது அந்த போர் முழுவதுமே சஞ்சயர் என்றவர் திருதராஷ்டிரருக்கு அவங்க ராஜ்யத்துல உட்கார்ந்து அவங்க 3ஆம் கண்ணால பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் பகவத்கீதை நமக்கு கிடைச்சிருக்கு. திருதராஷ்டிரர் வந்து அந்த போர் பார்க்கணும்னு விரும்புவாரு. அவருக்கு இந்த பௌதீக கண்ணு இல்லை. சோ அவரால அது வந்து பார்க்க முடியாது அங்க என்ன நடக்கிறதுன்னு. அவர் எதனால கேக்குறாரு, அவருக்கு வந்து கௌரவர்கள்னா அவங்க பிள்ளைகள்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த போரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து வரம் கேட்பாரு. அதனால அவருக்கு பௌதீக கண்ணே இல்லை. அதனால மனோ கண்ணும் செயல்படாது. ஆனா அவரோட மனோ கண்ணு செயல்படுறதுக்கு சஞ்சயரை வந்து நீ வந்து உன்னோட அந்த 3ஆம் கண்ணோட அந்த
யுத்தத்தை நீ எங்க உட்கார்ந்து பார்த்து நீ வந்து அவருக்கு சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது திருதராஷ்டிரருக்கு அங்க என்ன நடக்கிறது, யாரு என்ன பண்றாங்க அப்படின்றது இவர் கண்ணை மூடிட்டே சொல்லும் போது அந்த திருதராஷ்டிரருக்கு வந்து அங்க போர் நடக்கிறது எல்லாமே அவர் இருந்து பாக்குற மாதிரி அவருக்கு ஒரு காட்சின்றது கிடைக்கிறது. தெய்வீக கண்ணுன்றது திறந்து அதுக்கு அதை பார்த்து இது பண்றவங்களோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கு. சோ நம்ம எத்தனையோ உலகங்களை பார்க்கலாம், எத்தனையோ உலகங்கள்ல இருக்கிற ஆசான்களை வந்து நம்ம பார்க்கலாம். சோ அந்த ஆசான்களோட கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம், நம் முன் ஜென்மங்களை நம்ம பார்க்கலாம். அந்த முன் ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச கர்மாக்களை, அந்த கர்மாக்களால நமக்கு ஏற்பட்ட இந்த பிறவி எதுக்காக எடுத்தோம் என்ற எல்லா விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம் 3ஆம் கண் ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும்தான் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா நாம இந்த கண்களை மூடணும், நம்ம மூச்சை கவனிக்கணும், இந்த மன கண்ணை கூட நாம சைலண்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நமக்கு இது ஆக்டிவேட் ஆகும். பண்டிதர்களுக்கு இந்த கண்ணாலையும் பார்க்க முடியும், மனோ கண்ணாலையும் பார்க்க முடியும், தெய்வீக கண்ணாலையும் பார்க்க முடியும், அண்ட் ஞான கண்ணையும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தியானத்தினால மட்டும்தான் ஞானம் கிடைக்கும், ஞானத்தினால மட்டும்தான் முக்தி கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். வெறும் இந்த 3ஆம் கண்ணை மட்டும் ஆக்டிவேட் பண்ணா பத்தாது. சோ நான் நிறைய பேரு இந்த இடத்துல நின்னுடுவாங்க. சோ நிறைய வந்து நாம பார்த்துட்டே இருக்கிறோம். ராவணரா இருக்கட்டும், ஹிரண்ய கஷ்யபரா இருக்கட்டும், எத்தனையோ பேரு தவம் செஞ்சு அவங்க 3ஆம் கண்ணு ஆக்டிவேட் பண்ணி அவங்க வந்து சிவனையே பார்க்கக்கூடிய, தர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பெற்று அவங்க வந்து நிறைய வரங்களை பெற்று எவ்வளவோ சாதிச்சவங்க அவங்க அழிஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஞான கண்ணை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கல. சோ அங்க அவங்களுக்கு ஒரு அகம்ன்றது வந்துடுச்சு. ஆனா ஒரு ரமணரா இருக்கட்டும், ஒரு புத்தரா இருக்கட்டும், ஒரு சங்கராச்சாரியரா இருக்கட்டும், ஒரு துளசிதாசரா இருக்கட்டும், ஒரு ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட ஞான கண்ணை கூட ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. புத்தர் வந்து அவரு தவம் செய்யும் போது அவங்க கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குருமார்கள் எவ்வளவோ வழி நடத்தினாங்க. அதெல்லாம் வந்து அவர் கேட்டு கேட்டு அவரு பயிற்சி பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா அவர் உடல் வந்து ரொம்ப சுருங்கி போய் அவர் இறந்து போற ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு. ஆனா அவரு கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கிற ஒரு வழி கிடைக்கல. அப்போ அவங்க இனிமே எந்த பயிற்சியுமே செய்ய முடியாது என்ற நேரத்துல சுஜாதா என்ற ஒரு பெண் வந்து ஒரு பாயசம் எடுத்துன்னு வந்து கொடுத்து, இந்த பாயசத்தை சாப்பிடுங்க, முதல்ல உங்களோட உடலை வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க, உடல் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயசம் கொடுப்பாங்க. அந்த பாயசம் கொடுத்த பிறகு அவருக்கு கொஞ்சம் தெம்பு வந்து அந்த இரவு வந்து ஒரு அந்த புத்த பூர்ணிமா என்ற இரவுல வந்து அவரு உட்கார்றாரு. அவருக்கு அந்த 3ஆம் கண் என்றது ஆக்டிவேட் ஆறுது. பௌர்ணமி இரவு முழுவதும் நாம தியானம் செய்யணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த 3 ஜாமங்கள்ல நம்ம தியானம் செய்யும் போது ஒவ்வொரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். அதே போல சிவராத்திரி அன்னைக்கும் கூட அந்த 3 ஜாமங்களையும் அபிஷேகங்கள் நடந்துட்டே இருக்கும், அங்க நிறைய வழிபாடு நடந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த 3 ஜாமங்கள்ல வந்து ஒரு மாற்றம் என்றது நமக்கு நடக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிபிக் மீனிங் இருக்கு. ஆனா அது எதுவுமே தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா நம்ம ஃபாலோ பண்றதுனாலதான் நமக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. சோ நாம தியானம் பண்ணும் போது கூட அந்த 3 ஜாமங்கள்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல் ஜாமுல புத்தருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட முன் ஜென்மங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டாரு. சோ அதுக்கப்புறமா 2வது ஜாம்ல எந்த ஜென்மால என்ன பண்ணாரு, அதனால என்ன மாதிரி ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டி வந்தது, திருப்பி அந்த ஜென்மால அவர் என்ன கத்துக்கிட்டாரு, அடுத்த ஜென்மா எந்த காரணத்துக்காக எடுக்க வேண்டி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்ஷன் எல்லாம் அவருக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறமா 3ஆம் ஜாம்ல தான் அவருக்கு ஞான
ஞானக்கண் ஓப்பன் ஆகி சோ அவர் எப்படி இந்த ஜென்ம சக்கரால இருந்து வெளியே வர முடியும், என்ன செஞ்சா நம்ம இதெல்லாம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞான கண்ணால 8 fold பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த ஞான கண் எப்போ ஆக்டிவேட் ஆகுமோ அப்போ நமக்கு முக்தி என்றது கிடைக்கும். சோ தியானத்தினால ஞானம், ஞானத்தினால முக்தி அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, சோ அந்த ஞானத்தினாலதான் நமக்கு தெரியும் நாம எதனால இந்த பிறவி எடுத்திருக்கோம், என்ன செஞ்சா இந்த பிறவில இருந்து நாம வெளியே வர முடியும் அப்படின்ற அந்த ஞானத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ 4 விதமான கண்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால எல்லாருமே 4 கண்ணுமே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சோ இந்த 4 கண்ணுமே எல்லாருக்குமே சாத்தியம். சோ இந்த மாதிரி நாம நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சோ பயிற்சி தான் எல்லாத்துக்குமே மூலம். நாம நிறைய பயிற்சி செய்யணும். தேங்க்யூ வெரி மச்.